நமக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தேகம் உண்டு. மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, நம்மளோட ஆசை, அறிவு எல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிருமா? இல்ல அது வேற எங்கேயாவது சேமித்து வைக்கப்படுமா? மறுபிறவி என்பது வெறும் கதைன்னு நீங்க நினைச்சாதான் கிடையாது. அது ஒரு ஆடை மாற்றுவது போன்ற பயணம் என்கிறது பகவத்கீதை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியல் ஒரு அதிரடியான விஷயத்த சொல்லுது. நம்ம உடம்புல இருக்கிற டிஎன்ஏ வெறும் ரத்தமும் சதையும் மட்டும் கிடையாது. அது ஒரு மெமரி கார்டு மாதிரி தகவல்களை சேமித்து வைக்குது. நம்ம முன்னோர்களோட நினைவுகள் நம்ம ரத்தத்துல ஓடிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆன்மீகமும் அறிவியலும் சந்திக்கிற அந்த மர்மமான புள்ளியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அறிவியல்ல ஒரு முக்கியமான விதி இருக்கு. எந்த ஒரு சக்தியும் அழிக்க முடியாது. லா ஆஃப் கான்வர்சேஷன் ஆஃப் எனர்ஜி. நம்ம உயிருங்கிறதும் ஒரு வகையான சக்தி தான். ஒரு பல்பு உடைஞ்சா மின்சாரம் அழிஞ்சு போகாது, அது வேறொரு பல்பில் எரிய தொடங்கும். அதே மாதிரி தான் நம்ம உடம்பு வேலை செய்யாமல் போனதுக்கப்புறம் நம்ம உயிர் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சக்தியாக கலந்துவிடும். நோபல் பரிசு வாங்கின விஞ்ஞானி ரோரர் பென்ரோஸ் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மூளைக்குள் இருக்கிற சின்ன சின்ன தகவல்கள் நம்ம செத்ததுக்கு அப்புறம் அழியாமல் அப்படியே இருக்கும். இதைத்தான் நம் முன்னோர்கள் ஆன்மான்னு சொல்லுவாங்க. இது வெறும் சாமி நம்பிக்கை மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி பெரிய அறிவியலே இருக்கு. ஆன்மீகத்தின்படி மறுபிறவிக்கு முக்கியமான காரணம் கர்மா. நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் நம்ம மனசில் ஒரு பதிவை உண்டாக்கும். ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற டாக்டர்ஸும் இதையே தான் வேறு மாதிரி சொல்கிறாங்க. நம் முன்னோர்களுக்கு இருந்த பயம், அவங்க கற்றுக்கிட்ட வித்தைகள் எல்லாமே டிஎன்ஏ மூலியமாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது. அப்போது கர்மான்னு நம்ம சொல்கிறது நம்ம டிஎன்ஏவில் இருக்கிற ஒரு ரகசிய குறியீடு தானா? சில குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே ஒரு திறமை இருக்கிறது. சில குழந்தைகளுக்கு பிறக்கும் போதே ஒரு திறமை இருக்கிறதும், சில பேருக்கு ஒரு புது இடத்தை பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்த மாதிரி தோன்றதும் இதுதான் காரணமா? வர்ஜீனியா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் இயான் ஸ்டீவன்சன் சுமார் 3000க்கும் அதிகமான குழந்தைகளின் மறுபிறவி கதைகளை ஆய்வு செய்தார். 135 பேருக்கு இருக்கிற பிறவி தழும்புகள் இல்லைனா பிறவி குறைபாடுகள் அவங்களோட போன ஜென்மத்தில் ஏற்பட்ட காயங்களோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறத அவர் கண்டுபிடித்தார். இது வெறும் யூகம் மட்டும் கிடையாது. 40க்கும் அதிகமான பேரோட பழைய மெடிக்கல் ரிப்போர்ட்டில் செக் பண்ணி பார்த்தப்போ டாக்டர் இயான் சொன்னது 100% உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டது. அதாவது போன ஜென்மத்தில் அவங்க உடம்புல எங்க அடிபட்டதோ அதே இடத்தில் இந்த ஜென்மத்தில் பிறவி தழும்புகள் இருந்தது. ஆன்மீகத்தின்படி நாம் ஏன் திரும்ப திரும்ப பிறக்கிறோம்? நம்மளோட நிறைவேறாத ஆசைகளை தீர்த்துக்கவும் நாம செஞ்ச பாவ புண்ணிய கணக்கை முடிக்கவும் தான் இந்த மறுபிறவி. இப்போ ஒருத்தர் எல்லா அனுபவங்களையும் முழுமையாக கற்றுக்கிறப்போ அந்த ஆன்மா இந்த சுயேட்சிலிருந்து விடுதலை பெறும். இதைத்தான் மோட்சம்னு சொல்கிறாங்க. அதாவது டிஎன்ஏவில் இருக்கிற பழைய தகவல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு அந்த உயிர் இந்த பிரபஞ்சத்தோட ஒன்றா கலந்துவிடும். மரணமும் மறுபிறவியும் ஒரு முடிவில்லாத பயணம். இன்னைக்கு சயின்ஸ் எதை மெதுவாக கண்டுபிடிக்குதோ அதை நம் முன்னோர்கள் அன்னைக்கே ஞானக்கண்ணால் பார்த்து சொல்லிவிட்டார்கள். நீங்கள் வெறும் உடம்பு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு பிரபஞ்ச ரகசியம். மறுபிறவியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு போன ஜென்ம பற்றி ஏதாவது கனவுகள் வந்திருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.